டாப் 10 பணக்காரர்களின் ரகசிய பழக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல சில பேரால மட்டும் பெரிய பணக்காரர்களா ஆக முடியுது. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற பணக்காரங்க எல்லாமே 20 மணி நேரமாவது வேலை பார்க்குறாங்க, அவங்க பணத்தை பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. இந்த 24 மணி நேரத்தை அவங்க எப்படி உபயோகிக்கிறாங்க, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில விஷயம் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் சில புக்ஸ்லாம் படித்தேன். தாமஸ் கார்லேவுடைய ரிச் ஹேபிட்ஸ், நெப்போலியன் ஹில்லுடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஜேம்ஸ் கிளியருடைய அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி புக்ஸில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை இந்த வீடியோக்கு நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் மேனோட இன்டர்வியூஸும் நான் பார்த்தேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி நான் நோட் பண்ண செல்வந்தர்களுடைய ரகசிய பழக்கங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். முதல் விஷயம், மார்னிங் மைண்ட் ப்ரைமிங். நம்ம நிறைய புத்தகங்களில் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறத பற்றி படிச்சிருப்போம். ஆனால் வெறும்ன சீக்கிரமாக எழுந்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. செல்வந்தர்கள் எல்லாருமே காலையில் அவங்களுடைய முதல் 15 நிமிஷத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த டைமில் அவங்க மைண்டை அந்த நாளுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். எப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நல்ல ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை படிக்கிறது, அன்னைக்கான கோல்ஸை எழுதுறது மற்றும் அந்த நாள் அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதை காட்சிப்படுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மிராக்கிள் மார்னிங்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜென்ரலாக நம்மளோட காலை பழக்க வழக்கங்களில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்ரோனிம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சேவர்ஸ். எஸ் ஃபார் சைலன்ஸ். நம்ம காலையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறத பழக்கப்படுத்திக்கலாம். அதாவது மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், இல்லைனா குவைட்டாக நம்மளோட சிந்தனைகளை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஏ ஃபார் அஃபர்மேஷன். நம்ம மைண்டுக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சொல்லலாம். விஷுவலைசேஷன். ஒரு விஷயத்த காட்சிப்படுத்தி பார்க்கறது. நம்ம என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை காட்சிப்படுத்தி பார்த்தா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. அடுத்தது ரீடிங், படிக்கிறது. அடுத்தது ஸ்கிரைபிங், அப்படின்னா எழுதுவது. நம்ம நினைக்கிற விஷயத்த எழுதுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புத்தகத்துலேயும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. காலையில் நமக்கு வரக்கூடிய முதல் எண்ணம் தான் அந்த நாளையே நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதையில் கூட என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகணும். அதாவது இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே பெட்டி தாட்ஸ், அதாவது நம்ம சில்லறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்களுக்கு அவங்க நேரம் ஒதுக்குவதே கிடையாது. எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இரண்டாவது விஷயம், தே ஹாவ் டெய்லி கோல்ஸ். நம்ம என்னதான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன், அதாவது இந்த புது வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கோல் செட் பண்ணாலும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டெய்லி கோல்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கோல் செட் பண்ணும்போது இன்னைக்கான ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு செயல்படலாம். நம்ம நினைக்கிற மாதிரி செல்வந்தர்களுக்கு இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் கோல் செட் பண்ணுறது இல்லையா, அவங்களே உட்காந்து அவங்களுக்கான தினசரி கோல்ஸை செட் பண்ணுறாங்க. மூணாவது விஷயம், எனர்ஜி பிஃபோர் எஃபிஷியன்சி. இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே டைமை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம எனர்ஜியை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை எடுப்பாங்களாம். அவங்க எப்போ பாரு வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டயட்டு, எக்ஸசைஸ் அதுக்கெலாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் அவங்களோட மென்டல் ஃபிட்னஸ்க்கும் நிறையவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் நம்ம பண்ண நம்ம மைண்டில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை கிளியர் பண்ணி விட்டுரும். நாலாவது விஷயம், லேர்னிங் ரிச்சுவல், எவ்ரிடே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. கற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, அவங்களோட வேலை ரிலேட்டடாக அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க.
திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாலேஜை மட்டும் வச்சு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. அந்த நாலேஜை செயல்படுத்தி நம்ம செய்கிற வேலை மூலமாக தான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில், இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் நம்மளும் படிச்சுட்டே தான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமலே ஜங்க் ரீடிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்மளே எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு நல்ல நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை அவங்க கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மற்றவங்களோட ஹெல்ப்பை வாங்கி கூட நம்ம விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இப்போ நான் சொன்ன பாயிண்டோட தொடர்ச்சி தான் அது. அவங்க பர்சனலாக மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கான டைமை ஒதுக்குவாங்களாம். அதாவது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறது, அவங்க பேரை ஞாபகம் வச்சு அவங்கள க்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கரெக்டாக செய்வாங்களாம். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ண மற்றவங்க இவங்களோட ஒரு ரியல் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த செல்வந்தர்கள் எல்லாருமே அவங்கள சுற்றி பாசிட்டிவான பீப்புளை வச்சுப்பாங்க. இதை தான் சைக்காலஜியில் எமோஷ்னல் கண்டேஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் பீப்புளோட எனர்ஜியும் பழக்க வழக்கங்களும் ஒரு குரூப்பாக இருக்கும் போது அப்படியே பரவுமா. அடுத்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிக் இக்னோரிங். இந்த மாதிரி வெற்றிகரமான செல்வந்தர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. காக்னிட்டிவ் லோட் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பண்ணுற ஒரு சின்ன தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலைகள் நம்மளோட பிரெயின் பவரை கம்மி பண்ணிகிட்டே இருக்கான். வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட கோல்ஸ்க்கு மேட்ச் ஆகாத எந்த விஷயமும் அவர் பண்ணுறது இல்லையா. அவருக்கு தேவையில்லாத ஈவெண்ட்ஸில் கூட அவர் கலந்துக்க மாட்டாராம். நீங்கள் எந்த 3 விஷயத்த அவாய்ட் பண்ண விரும்புகிறீங்க? அதாவது மற்றவங்கள பற்றி பேசுறது, இல்லைனா அர்த்தமே இல்லாத மீட்டிங்ஸில் கலந்துக்கிறது, இல்லைனா சிம்பிளாக ஒரு எண்டே இல்லாமல் நம்ம ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, இந்த மாதிரி எந்த தேவையில்லாத ஹேபிட்டை உடனடியாக நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெசிஷன் ஸ்பீட் அண்ட் ரெவ்யூ. இந்த மாதிரி செல்வந்தர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க மாட்டாங்களாம். அவங்க கோலுக்கு ஏற்ற முடிவை டக்குன்னு எடுத்துருவாங்களாம். அப்புறம் வேணால் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிப்பாங்களாம். நானே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு டெசிஷன் எடுக்க ரொம்ப யோசிப்பேன். ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு 100% தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம பண்ண ஆரம்பித்தாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு என்னன்னே நமக்கு புரியும். நம்ம ஒரு மலை ஏறணும்னா கீழே நின்றுட்டு மலை உச்சியில் என்ன இருக்குது, வழியில் என்னெல்லாம் தடைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு படியாக எடுத்து வைக்க தான் அடுத்து நம்ம பாதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம இலக்கை அடைய முடியும். உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் ஜூம் பிளாட்ஃபார்மில் பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரலாகவே சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நமக்கு வர வருமானத்தில் என்னெல்லாம் செலவு இருக்கோ அதை எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை தான் சேமிப்பாங்க, அதுவும் மாத கடைசியில். அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் சேவிங்ஸ். ஆனால் இந்த 1% செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வருமானம் வந்ததும் முதல்ல நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சேமிச்சுட்டு அப்புறம்தான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவாங்க. அதாவது இந்த வெற்றியாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ். இதை இவங்க ஆட்டோமேட்டும் பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது மாத ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சேமிக்கிறது, முதலீடு பண்ணுறது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த பாயிண்ட், ப்ராக்டிஸ் காம் அண்டர் ப்ரெஷர். அவங்க யோசிக்கிறதுக்கே ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. அவசரமாக அன்னைக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த முடிவும் எடுக்காம ரொம்பவே லாஜிக்கலாக யோசிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு லக்ஸுரி கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இமீடியட்டாக அதை வாங்குவதை விட அந்த காரோட விலை நம்மளோட பட்ஜெட்டில் இருக்கா, மைலேஜ் எவ்வளோ தரும், அந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த திங்க் பண்ணி வாங்குறோம்ல, இதை தான் ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம எமோஷ்னலாக மட்டும் பார்க்காம நிறைய கோணங்களில் யோசித்து செயல்படுறாங்க. இவங்க தான் வெற்றியை ரொம்ப எளிதாகவும் அடையிறாங்க. அடுத்த விஷயம், லிவ் லைஃப் இன் மாடரேஷன்.
அதாவது அவங்க எது பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்குள்ள தான் பண்ணுவாங்க. புதுசா ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது உடற்பயிற்சி ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மாடரேஷன்லயே பண்றாங்க. சில சமயம் நெகட்டிவான விஷயங்களை கூட அவங்க மாடரேஷன்லயே பண்றதுனால சீக்கிரமா அதுலேருந்து வெளியவும் வந்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு ஸ்பிரிண்ட் கிடையாது, ஒரேடியா ஓடி முடிச்சிடுறதுக்கு. வாழ்க்கை ஒரு மேரத்தான். நல்ல விஷயங்களை பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையிலயும் நல்ல விஷயங்கள் மெதுவா வந்துட்டே இருக்கும். நம்ம கீதையில சொல்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்றது தான் நம்ம கையில இருக்கே தவிர அதுக்கான பலன் நம்ம கையில இல்லை. நம்ம செயல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அதுக்கான ரிசல்ட் நம்மள கண்டிப்பா வந்து சேரும். அடுத்த விஷயம், கிவ் பிஃபோர் கெட்டிங். அவங்க பலனை பெறுவதற்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு ஒரு வேல்யூவை கொடுப்பாங்க. அது ஒரு சர்வீஸா இருக்கலாம், மற்றவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதா இருக்கலாம். இந்த மாதிரி சமுதாயத்துக்கு அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பலன் வந்து சேரும். பெண்களை கடுப்பேத்தும் 10 கேள்விகள் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.